கையை கீழே இருக்குங்க. மூச்சு காற்றை விட்டுட்டு கையை கீழே இருக்குங்க. இடது கையை மெதுவாக மேலே தூக்குங்க. மூச்சு காற்று இழுத்துட்டு வலது பக்கமாக சரிங்க. சாதாரண மூச்சு. மூச்சு காற்று உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவா நேரா வாங்க. கைகளை மெதுவா கீழே இருக்குங்க. அவசரப்படக்கூடாது. கண்ணை திறக்கக்கூடாது. எப்போ ஆசனம் முடிச்சாலும் கால் 2 அகலமா வச்சு கையை லூஸா வச்சு தலையை தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்க்கணும். மெதுவா கண்ணை திறங்க. அடுத்த ஆசனம் அர்த்த சக்கராசனம். பாருங்க, கால் 2 சேர்த்து வச்சுக்கணும். கை விரலை பாருங்க, விரல்கள் மேல் நோக்கி வச்சு இடுப்புல வைக்கணும். இந்த மாதிரி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி இடுப்புல வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி வச்சா நல்லது. இந்த மாதிரி கையை வச்சுட்டு கண்ணை மூடி பின்னால சரியணும். அவ்வளவுதாங்க. அந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். ஆரம்பிக்கலாம். கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை விரலை இடுப்பு பகுதியில் வைங்க. மேல் நோக்கி கை விரல் இருக்கணும். கண்ணை மூடுங்க. பின்னால சரிங்க. குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். திரும்பி வரும்போது பொறுமையா வரணும். கால் 2 அகலமா வச்சுக்கோங்க. கையை லூஸா வச்சுக்கோங்க. தலையை தொங்க போட்டு ஓய்வு எடுங்க. மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. அடுத்து நாம உட்கார்ந்துட்டு 2 ஆசனம் பண்ண போறோம். கால் நீட்டி உட்கார்ந்துக்குங்க. கையை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு காற்றை இழுத்துட்டே கையை மேலே தூக்கணும். இப்போ உடம்பு, கை, தலை எல்லாமே முன்னால போகணும். பாருங்க, இந்த மாதிரி கை தனியா தலை தனியா வரக்கூடாது. தலையோட சேர்ந்து கை வரணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா உங்க உடம்பு முன்னால போகாது. அப்போ கையை மட்டும் கீழே இருக்கணும். சில பேர்த்துக்கு கை இங்க வரும், சில பேர்த்துக்கு முட்டிக்கிட்ட வரும். அவங்களுக்கு எங்க வருதோ கையை வச்சுக்கங்க. தலையை உள்நோக்கி அழுத்துறீங்க. அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல குறைஞ்சது 2 நிமிஷம் இருக்கணும், சாதாரண மூச்சுல. அதுக்கப்புறமா கை மட்டும் மேல வரணும், தலையோட சேர்ந்து வரணும், கையை பக்கவாட்டுல போகணும். பார்த்துட்டீங்களா? ஆரம்பிக்கலாம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு காற்றை உள்ள எடுத்துட்டு கையை மேலே தூக்குங்க. கண்களை மூடிக்குங்க. உடம்பும் கையும் சேர்ந்து கீழே போகட்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் உடம்பு கீழே போகாது, கை மட்டும் கீழே போகணும். தலையை உள்நோக்கி தள்ளுங்க. 2 நிமிஷம் பொறுமையா இருங்க. நீங்களா மூச்சு காத்து இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது. அது தானா நடக்குது. மூச்சு காத்துக்கு ஒரு சாட்சியா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க.
மெதுவா கையை மட்டும் முதல்ல மேலே கொண்டு வாங்க. தலை, உடம்பு, கை மூணையும் சேர்த்து நேராக கொண்டு வாங்க. மூச்சு காற்றை லேசாக வெளியே விட்டுட்டு கைகளை பக்கவாட்டில் கீழே இருக்குங்க. கால் ரெண்டு அகலமாக வச்சு கையை பின்னால் வச்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க. கழுத்தை பின்னால் தொங்க போடணும். மெதுவாக கண்ணை திறந்து பாருங்க. அடுத்த ஆசனம், இதுவும் கால் நீட்டி உட்காந்துக்கிறீங்க. வக்ராசனம்னு பேரு. முதல்ல பாருங்க, வலது காலை மடிக்கணும். வலது காலை மடிச்சு மூட்டுக்கிட்ட வைக்கணும். இடது கையால எந்த காலை மடிச்சிருக்கிறீங்களோ அந்த கைய முதுகெலும்புல இருந்து ஒரு அடி பின்னால வச்சு தோலை திருப்பணும். திருப்பி பார்வையை பின்னால பார்க்கணும். கண்ணை மூடி உட்காந்துக்கணும். இது முடிச்சோன்னு கண்ணை திறக்காம பாருங்க. மெதுவா மெதுவா ரிலீஸ் பண்ணி இடது காலை மடிச்சு மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும். ஆரம்பிக்கலாம். ரெண்டு கால் நீட்டி வச்சுக்கோங்க. முதல்ல வலது காலை மடக்குங்க. இடது கையால கேட்ச் பிடிச்சு எந்த காலை மடிச்சிருக்கீங்களோ அந்த கையை முதுகுல பின்னால ஒரு அடி விரல்கள் வெளிநோக்கி வச்சு தோள்களை திருப்பி முதுக ஒரு பெட்ஷீட் துவச்சதுக்கு அப்புறம் புழிஞ்சா எப்படி புழிவீங்களோ அந்த மாதிரி புழிஞ்சு பின்னால பார்த்து கண்ணை மூடி உட்காந்துருங்க. ஒரு நிமிஷம். மெதுவா விடுவீங்க. ரிலீஸ் பண்ணுங்க. கண்ணை தரக்கூடாது. இப்போ இடது காலை மடிச்சு வலது கையால கேட்ச் பிடிச்சு எந்த காலை மடிச்சீங்களோ அந்த கையை பின்னால வச்சு திரும்பி பார்க்கணும். கண்ணை தரக்கூடாது. ஒரு நிமிஷம். மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இது வக்ராசனம்னு பேரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். ஒருவேளை ஒரு நாள்ல எந்த ஆசனமும் பண்றதுக்கு நேரமே இல்லைன்னா இந்த வக்ராசனம் ஒண்ணு மட்டும் செஞ்சு பாருங்க. உடம்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நாம ஆசனம் முடிச்சிட்டோம். அடுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக சவாசனம் பார்ப்போம். சரிங்களா? நாம கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். இதுக்கு பேரு சவ ஆசனம்னு பேரு. சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க. படுத்துட்டு ஓய்வு எடுக்க போறோம். நீங்க படுத்துக்குங்க. எப்படி படுக்குன்னு சொல்றேன் கேளுங்க. படுக்கும்போது அப்படியே படுத்து அப்படியே மட்ட மட்டலாம் படுத்து எந்திரிக்க கூடாது. இப்படி எந்திரிச்சேன்னா தெரியுங்களா, தொப்புள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பாதிக்கும். அப்போ நமக்கு ஜீரண சக்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அதனால என்ன பண்ணணும், எப்ப படுத்தாலும் ரெண்டு காலையும் மடக்கி ஒரு பக்கமா கை வச்சு மெதுவா பொறுமையா படுக்கணும்.
படுத்து 2 அடி கால் அகலத்தமா வச்சுக்கணும். கைய உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்த மாதிரி தொடக்கி பக்கத்துல 1 அடி தள்ளி வச்சுக்கணும். ரிலாக்ஸா படுத்துக்கணும், ஓய்வா படுத்துக்கணும், கண்ணை மூடிடணும். அதே மாதிரி முதல்லயே பார்த்துக்குங்க, எந்திரிக்கும் போது 2 காலையும் மடக்கி ஏதாவது ஒரு பக்கமா சரிஞ்சு மெதுவா எந்திரிச்சு உட்காரணும். அவசரப்பட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காரக்கூடாது. இப்ப என்ன பண்றீங்க, நீங்க படுத்துக்குங்க, நான் உட்கார்ந்துதான் இருப்பேன், ஆனா நீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நீங்க நான் சொன்ன மாதிரி படுத்துக்கிறீங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, கண்ணை மூடிக்கிறீங்க, கண்ணை திறக்க கூடாது, படுங்க. நான் சொன்ன மாதிரி படுத்துக்குங்க. வெறும் தரையில படுக்க கூடாது, ஏதாவது பெட்ஷீட்டு பாய் விரிச்சு தான் படுக்கணும். சவாசனம் நான் உட்கார்ந்துட்டு சொல்லுவேன், ஆனா நீங்க படுத்திருக்கணும். கால் 2 அடி அகலமா வைங்க, கண்ணை மூடுங்க. கை உடம்புல இருந்து 1 அடி தள்ளி வச்சுக்கோங்க. உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கட்டும். இனி கண்களை திறக்கக்கூடாது. உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது. தளர்வா படுத்துருங்க. இப்ப நாம சவாசனம் செய்ய போறோம். நானு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா பேர் சொல்லுவேன். அந்த இடத்தை நினைச்சு பார்த்து ஓய்வெடுக்க அனுமதிக்கணும். கால் விரல்களை தளர்வாக்குங்கள். உள்ளங்கால் 2ஐயும் தளர்வாக்குங்கள். கணுக்கால் 2ஐயும் தளர்வாக்குங்கள். உங்க மனச கெண்டைக்காலும் கொண்டு போங்க. காஃப் மசில் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கால் மூட்டை கவனிங்க. கால் மூட்டு ஓய்வெடுக்குது. 2 தொடையும் ஓய்வெடுக்கிறதுக்கு அனுமதிங்க. உடலும் காலும் சேரும் இடத்தை நினைச்சு பாருங்க. இப்போ உங்க 2 காலும் தளர்வா ஓய்வெடுக்குது. கை விரல்களை தளர்வாக்குங்கள். உள்ளங்கை 2ஐயும் தளர்வாக்குங்கள். கை மணிக்கட்டை ஓய்வெடுக்க அனுமதிங்க. முன்னங்கை, கை மூட்டு, உங்க மூட்டு 2ஐயும் ஓய்வெடுக்க அனுமதிங்க. புஜங்கள் 2ம் தளர்வாக இருக்கிறது. உடலும் கையும் சேரும் இடம். இப்போ உங்க 2 கையும் ஓய்வெடுக்குது. ஏற்கனவே 2 காலும் ஓய்வெடுக்குது. இப்போ 2 கையும் ஓய்வெடுக்குது. இடுப்பு பகுதியை தளர்வாக்குங்கள். அடி வயிறு, தொப்புள், வயிற்று பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். வயிற்று பகுதி முழுவதும் ஓய்வெடுக்கிறது. வயிறு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு பெருசாகுது, மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்குது. வயிறு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள்.
நெஞ்சு பகுதியை தளர்வாக்குங்கள். மார்பு பகுதி, உங்க நெஞ்சு மெதுவா விரிஞ்சு சுருங்கிறத கவனிங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது நெஞ்சு விரிவடையுது, மூச்சு காத்து வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்குது. நெஞ்சு விரிந்து சுருங்குவதை கவனியுங்கள். தோள்கள் ரெண்டையும் தளர்த்துங்க. ஷோல்டர், தொண்டை பகுதியை தளர்வாக்குங்கள். தாடை, உதடுகள், இரு கன்னங்களையும் தளர்வாக்குங்கள். ஒரு சிறு புன் சிரிப்பின் மூலம் கன்னங்களை தளர்வாக்குங்கள். மூக்கு பகுதியை தளர்வாக்குங்கள். காதுகள் இரண்டையும் தளர்வாக்குங்கள். மூக்கின் நுனி, கண்கள் இரண்டையும் நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். இப்போ உங்க கண்ணு ரெண்டும் தளர்வா ஓய்வெடுங்க. ரிலாக்ஸ் your eyes. இமைகள் ஓய்வெடுக்கட்டும். சுருக்கமே இல்லாத புருவம், ரெண்டு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, பொட்டு வைக்கிற இடத்த நினைச்சு பாருங்க. நெற்றி பகுதி முழுவதையும் தளர்வாக்குங்கள். முன் தலைப்பகுதி, உச்சந்தலை, பின்தலை, கழுத்து பகுதியை தளர்வாக்குங்கள். முதுகு பகுதி முழுவதும் ஓய்வெடுக்கட்டும். முதுகு எலும்பு முழுவதும் நினைத்து பார்த்து தளர்வாக்குங்கள். உடல் முழுவதும் ஓய்வெடுக்கிறது. உடல் முழுவதும் லேசாக இருக்கிறது. உடல் முழுவதும் காற்றாக லேசாக இருக்கிறது.
படுத்திருக்கிற விரிப்பினை உணருங்க. நீங்க படுத்திருக்கிற அறையினை உணருங்க. அறையை சுற்றி வரும் சத்தத்தினை கேளுங்கள். உடல் முழுவதையும் உணருங்கள். கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். மெதுவா கைய கால லேசா அசைச்சுக்குங்க. அவசரப்படக்கூடாது. மெதுவா கைய கால ஆட்டுங்க. கண்ணை மூடி 2 காலையும் மடிச்சு ஏதாவது ஒரு பக்கமா சரிஞ்சு கைய ஊன்றி மெதுவா எந்திரிச்சு உட்காந்துக்கணும். கண்ணை மூடின மாதிரியே இருக்கணும். மெதுவா எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே பொறுமையா 2 கையையும் எடுத்து லேசா உரசி கண்ணுக்கு மேல லேசா மசாஜ் பண்ணி லேசா தடவி கொடுத்து 2 இன்ச்சு தள்ளி பிடிச்சு உங்க பார்வையை உங்க உள்ளங்கையில பாருங்க. சவாசனம் முடிஞ்சது. நாம அடுத்த பயிற்சி பார்க்கலாம். அடுத்து நாம மூச்சு பயிற்சி பார்க்க போறோம். மூச்சு பயிற்சியில 3 வகையா பார்க்க போறோம். முதல்ல இடது கை சின்முத்ரா. சின்முத்ரால தொடைக்கு மேல வச்சுக்கோங்க. வலது கைய உங்க வயிற்றுக்கு மேல வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு மேல வச்சுட்டு மூச்சு காத்து உள்ள இழுக்கணும். மூச்சு காத்து உள்ள இழுக்கும் பொழுது ஒரு பலூனுக்குள்ள காத்து போனா பலூன் பெருசாகும் இல்லைங்களா? அந்த மாதிரி வயிற்றை பெருசு பண்ணணும். மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்கணும். பாருங்க, மூச்சு காத்து இழுக்கும் பொழுது நெஞ்செல்லாம் மறந்துடணும். வயிறு மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். நீங்க இழுக்கிற காத்து நேரா வயிற்றுக்குள்ள போய் வயிறை பலூன் மாதிரி பெருசு பண்ணணும். காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்கணும். இது மாத்தி பண்ணக்கூடாதுங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு விரிவடைதான் செய்யணும், சுருங்கக்கூடாது. சில பேர்த்துக்கு அப்படி இருந்ததுன்னா அதை மாத்திக்குங்க. பாருங்க, இடது கை சின்முத்ரா, வலது கை வயிற்றுக்கு மேல வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு மேல ஏன் வச்சுக்கிறீங்கன்னா அழுத்தறதுக்காக இல்லை, வயிறு மேல வருது கீழே போகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. வயிற்று மேல கையை வச்சுட்டு மூச்சு காத்து இழுக்கணும். மூச்சு காத்து இழுக்கும் பொழுது வயிறு மேல வரணும். மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு உள்ள போகணும். 10 முறை பொறுமையா பண்ணுங்க. கண்ணை மூடுங்க. மூச்சு காத்து இழுக்கும் பொழுது வயிறு மேல வருது, மூச்சு காத்து வெளியே போகும்பொழுது வயிறு உள்ள போகுது. 10 முறை பண்ணுங்க. 10 முறை முடிச்சவங்க மெதுவா கண்ணை மூடி ஒரு 2-3 மூச்சு அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பாருங்க. பத்து முறை முடிச்சவங்க கண்ணை மூடி ஒரு 10 வினாடி உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா கண்ணை திறக்கணும்.
மெதுவா கண்ணை திறந்துக்குங்க. அடுத்தது நெஞ்சு மூச்சு. முதல்ல வயிற்று மூச்சு பார்த்தோம், இப்போ நெஞ்சு மூச்சு பார்க்க போறோம். இப்போ என்ன பண்றீங்கன்னா